வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 6. உருவம் சுருங்க நறுவியை ஏறிட்டவன் அவள் நெற்றியில் கரம் வைக்க அது அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது. விழிகள் விரிய அவளை கண்டவன் முதலில் அவளை படுக்க வைத்துவிட்டு சென்று அலைபேசி ஒலியை அணைத்தான். மீண்டும் அவள் அருகே வந்தவன் அவள் கன்னம் தட்டி நவிமா என்க உம் என்று ஈனஸ்வரத்தில் முணங்கினாள். நவி, இங்க பாருடா என்று அவன் அழைக்க சிரமப்பட்டு தன் விழிகளை திறந்தாள். தணலாய் எரிந்து கண்களிலிருந்து நீர் வழிய எரிச்சல் பொறுக்காமல் மீண்டும் விழிகளை மூடிக்கொண்டவளைக் கண்டு முதலில் என்ன செய்வதென்றே புரியாது தவித்தான். அப்படியே படுக்க விட்டா வேலைக்காகாது. மெல்ல எழுப்பி ஃப்ரெஷ் ஆக வச்சு ஒரு கஞ்சியும் மாத்திரையும் கொடுத்து படுக்க வச்சா மதியத்துக்குள்ள எழுந்துடுவா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சரியா இருக்கும் என எண்ணிக்கொண்டவன் முதலில் சென்று சமையலறையில் கஞ்சி வைப்பதற்கான வேலையை பார்த்தான். மருமகள் தான் வேலையை துவங்கிவிட்டால் போலும் என்று எண்ணி வந்த காமாட்சி மகனை கண்டு, அறிவு, என்னப்பா பண்ற? அவ எங்க என்று கேட்க, மா, அவளுக்கு உடம்பெல்லாம் கொதிக்குதுமா, காய்ச்சலா இருக்கு என்று கூறினான். ஏன், என்ன ஆச்சு? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தா என்று பதட்டத்தை மறைத்த குரலில் சற்றே கடுமையான முகபாவத்துடன் கேட்டார். அவள் அழுததை பற்றி அன்னையிடம் கூறாமல், தெரியலமா, ரொம்ப ஹீட்டா இருக்கு, கஞ்சி வச்சு குடுத்துட்டு மாத்திரை கொடுத்தா 10 மணி மேல பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் என்று அவன் கூற, அவனையே பார்த்தவர் தன் குரலை செருமிக் கொண்டு, நான் போடுறேன்பா, நீ போய் எழுப்பி முகமெல்லாம் கழுவ சொல்லு என்று கூறினார். இல்லம்மா, நான் போட்டுக்கிறேன் என்று அவன் கூற, ஏன், நாங்க போட்டா குடிக்க மாட்டாளா என்றார். அட கடவுளே என்று எண்ணியவன், நீங்களே போடுங்கம்மா, நான் போறேன் என்று விட்டு சென்றான். உள்ளே வந்தவன், நவி என்று மெல்ல அவளை எழுப்ப தலை கிறுகிறுக்க எழுந்தமர்ந்தாள். டேய் வாடா, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகு வா என்று அவளை கைவளைவில் வைத்துக்கொண்டு அவன் நடத்தி செல்ல கால்கள் துவள தள்ளாட்டமாய் நடந்தாள். அவளை தாங்கி நடத்தி செல்ல சற்றே கடினப்பட்டவன் அவள் தோளை சுற்றி இறுக பற்றி கொண்டு குளியலறை கூட்டி சென்றான். முகம் கழுவி அவள் பல் துலக்க துவங்கியவன் அவளை கூட்டி வந்து அமர்த்த கட்டிலில் அமர்ந்தபடி பின்னே தலை சாய்த்து கொண்டாள். ஈரம் துடைத்த பிறகும் முகமெங்கும் வியர்வை முத்துக்கள் பூத்திட மூச்சு வாங்க அமர்ந்தவளுக்கு உடல் எல்லாம் அசதியாக இருந்தது. காய்ச்சலுக்கான அத்தனை அம்சமும் அவள் உணர வெளியே காமாட்சி கதவை தட்டினார். வாங்கம்மா என்று அவன் குரல் கொடுக்க உள்ளே வந்தவர் மகனிடம் கஞ்சியை கொடுத்துவிட்டு அவளை தொட்டு பார்த்தார். என்னடா இப்படி கொதிக்குது? எப்போ இருந்து காய்ச்சல் அடிக்குது? நைட்டே தெரியும்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்று மகனிடம் கேட்க, இப்பதாம்மா தெரியும் என்றான். கஞ்சிய குடு என்று அவர் வெளியேற, நவி, கொஞ்சம் போல இதை குடிச்சிட்டு மருந்து மட்டும் போட்டுட்டு படுடா என்று கூறினான். மறுத்து பேச திராணியற்ற நிலையில் இருந்தவளோ அவனை ஒரு பார்வை பார்க்க அவள் அருகே வந்து அமர்ந்தவன் கஞ்சியை ஆற்றி அவளுக்கு புகட்டினான். அவன் அருகாமை தந்த புரியாத உணர்வுகள் உஷ்ணமேறிய உடலை மேலும் படுத்த விழிகளை அழுந்த மூடிக்கொண்டு ஒரு கோப்பையளவு மட்டும் குடித்து, போதுங்க, முடியல என்றாள். காமாட்சி வந்து மாத்திரையை கொடுத்துவிட்டு செல்ல அதை புகட்டியவன் சில நிமிடங்களில் அவளை படுக்க வைத்து போர்த்திவிட, சாரி என்று கண்ணில் நீருடன் கூறினாள். எதுக்குடா என்று அவன் ஆற்றாமையான குரலில் வினவ பதிலின்றி கண்களை அழுந்த மூடிக்கொண்டாள். அவள் தலையை பரிவாய் கோதியவன், எனக்கு, நமக்கு நாளைக்கு பிள்ளை பிறந்தா அவளை பாத்துக்க மாட்டோமா? அப்படிதாண்டா நீயும் எனக்கு என்று கூற பட்டென விழி திறந்து அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். நீ எனக்கு முடியலனா செய்ய மாட்டியா என்று ஒப்பந்தம் பேசப் போகிறான் என்று நினைத்தவள் இவ்வரிகளை சற்றும் எதிர்பாராது திகைத்திட, மனதின் ஓரம் மெல்லிய குளிரும் தணலும் ஒன்றாய் அவளை ஆழ்த்தி, அதற்கு மேல் முடியாது,
சோர்வுற்று கண்ணயர செய்தது. அவள் திடுக்கிட்ட பார்வையில்தான் குழந்தை பெற முடியாத அவள் குறையை தூண்டும் விதமாக பேசிவிட்டோமோ என்று அதிர்ந்து தன்னையே நிந்தித்துக் கொண்டவன் உறங்கியவள் தலைக்கோதி சாரிடி என்று கூறிக்கொண்டான். அவள் நன்கு உறங்கியதும் தானும் புத்துணர்ச்சி பெற்று வந்தவன் கண்களில் அவள் அலைபேசி பட்டது. முந்தைய இரவு இதில் எதையோ கண்டுவிட்டுதானே அவள் அழுது கரைந்தாள் என்று தோன்ற சற்றும் யோசிக்காமல் அதை எடுத்தான். முன்பே ஒருமுறை அவள் அலைபேசியில் ஒரு தகவல் பரிமாற அவளிடம் கடவுச்சொல் போட்டு கொடுக்கும்படி அவன் கேட்க தனது கடவுச்சொல்லை அவனிடமே கூறி இயக்கிக் கொள்ளும்படி கூறியிருந்தாள். அந்த நினைவில் அவளது அலைபேசியை அவன் திறக்க முகநூலில் கார்த்திக் என்ற கணக்கின் பெயரில் ஏதோ ஒரு பதிவு மிளிர்ந்து சட்டென அணைந்தது. வெகுநேரம் கழித்து திறப்பதால் அலைபேசி செய்யும் சதிதான் என்று புரிந்து கொண்டவன் மீண்டும் முகநூல் பக்கம் சென்றான். கார்த்திக் என்ற பெயரை பார்த்தது மட்டுமே புரிய தேடல் பெட்டியில் அப்பெயரை அடிக்க முதலாவதாகவே ஒரு கணக்கு தென்பட்டது. அதன் சுயவிவர புகைப்படத்தினை கண்டவன் ஒரு நொடி அதிர்ந்துதான் நின்றான். ஆம், அது அவளது முதல் கணவனின் முகநூல் கணக்காயிற்றே. சற்றே தயங்கியவன் பின்பு மெல்ல அவனது கணக்கிற்குள் செல்ல முந்தைய நாள் அவன் பதிவிட்ட பதிவு அவன் கண்ணில் பட்டது. த ஒண்டர்ஃபுல் டே எ ஹியூஜ் பர்டன் வாஸ் லிஃப்டட் ஃப்ரம் மை லைஃப் என்று ஆரவாரமான இமோஜிகளுடன் தெரிந்த பதிவை கண்டவன் மனதில் அப்போதே ஒரு மின்னல் வெட்டியது. முந்தைய நாள்தான் அவர்களுக்கு விவாகரத்து கிட்டிய நாள். பதிவு திருமணம் செய்யும் போது முந்தைய திருமண முறிவிற்கான சான்றிதழையும் அவள் சமர்ப்பித்த போது கண்டது அவன் மனதில் அப்படியே நினைவிருந்தது. காலையே அவள் கண்கள் கலங்கியதற்கு இது காரணமாக இருக்குமோ என்று அவன் எண்ணிக்கொள்ள, எனில் அவளால் இன்னும் முந்தைய கணவனை மறக்க இயலவில்லையா என்று பெரும் இடி மனதில் வந்து விழுந்தது. ஆனால் அதுவும் அடுத்த நொடியே மின்னலாய் மின்னி மறைந்தே போனது. தான் பெண் கேட்க சென்றபோது அவள் கண்களில் இருந்த விரக்தியும் உறுதியுமே அவளுக்கு முந்தைய கணவன் மீதான ஈடுபாடு மடிந்து விட்டதை உணர்த்தியது. இருப்பினும் ஏதோ கசப்பான சம்பவம் நடந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவன் அந்த பதிவை நோக்க, காரணமே அறியாமல் பலர் அதில் அவனுக்கு வாழ்த்து வேறு தெரிவித்திருந்தனர். அந்த பதிவு அத்தனை ஆத்திரத்தை கிளப்பிய போதும் இன்னும் எதுக்கு இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கா என்று அவன் யோசிக்கவே இல்லை. அவள் தன்னுடன் இன்னமும் முகநூலில் நட்பு பாராட்டுவது தெரிந்தேதான் அவன் போட்டிருக்க வேண்டும் என்பதும் அறிவாளன் மனதில் தோன்றியது. இருவருக்கும் இடையே ஏதோ பெரும் பிணக்கு ஏற்பட்டிருப்பது புரிய அதை அணைத்து வைத்தவன் ஒரு பெருமூச்சுடன் வெளியே சென்றான். அவன் முன் வந்த இளங்கோ, அண்ணா, அன்னைக்கு முடியலன்னு அம்மா சொல்றாங்க, என்ன ஆச்சு என்று வினவ, காய்ச்சல்டா, மருந்து கொடுத்துருக்கேன், மதியம் மேல பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்றான். காமாட்சியே அன்றைய சமையல் வேலைகளை செய்ய குளித்து முடித்து தானும் சென்று அன்னைக்கு சற்று உதவி புரிந்தான். இளங்கோவை கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு அன்னைக்கும் காலை உணவை அவன் பரிமாற, நீ முதல்ல சாப்பிடுப்பா என்றார். நீங்க தான் சுகர் மாத்திரை போடணுமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்று அவரை உண்ண வைத்தவன் பின்பு தானும் உண்டுவிட்டு அறைக்கு திரும்ப மெல்ல உறக்கம் கலைந்தும் படுக்கையை விட்டு எழ தெம்பின்றி படுத்திருந்தாள் நறுவி. அவள் அருகே வந்து அமர்ந்தவன் நவிமா என்று அழைக்க சோர்வான பார்வையோடு புன்னகைக்க முயன்றபடி எழ முற்பட்டாள். எதுக்கு எந்திரிக்கிற, கொஞ்சம் படு என்று அவள் அருகே அமர்ந்தவன் ரெஸ்ட் ரூம் போகணுமா என்று கேட்க இல்லை என தலையசைத்தாள். அவள் நெற்றியை தொட்டு பார்த்தவன் காய்ச்சல் இன்னுமே இருந்த போதும் காலை இருந்த அளவு கொதிக்கவில்லை. சென்று பருத்தி துண்டையும் தண்ணீர் குவளையும் கொண்டு வந்தவன் துணியை நனைத்து பிழிந்து அவள் நெற்றியில் வைக்க, ஏங்க, நான் என்ன சின்ன பொண்ணா, கொஞ்ச நேரம் போனா அதுவே விட்டுடும் என்று காற்றாகிய குரலில் கூறினாள். நல்லா விடும், நீ நேத்து அழுத அழுகைக்கே எனக்கு தான் 4 விடணும் போல இருந்தது, என்ன செய்ய, என் நவிய அடிச்சிட்டு அடுத்து அதுக்கும் நான் தான் வருத்தப்படணும் என்று படபடவென அவன் கூறிட அவளிடம் அதிர்ச்சியும் அசௌகரியமும் ஏற்பட்டது. எதுக்கு அந்த அழுகன்னு கேட்டா என்ன சொல்லுவ என்று அவள் மனம் கலங்க, அவனோ அது குறித்து ஏதும் கேட்காது துணியை அவள் நெற்றியிலிருந்து கழுத்துக்கு இடம் பெயர்ந்தான். அதில் கண்களை மெல்ல மூடிக்கொண்டவள் பெருமூச்சு விட, ரொம்ப முடியலையாடா என்று அக்கறை தேங்கிய குரலில் கேட்டான். அதில் கலங்க துடித்த கண்களை கட்டுப்படுத்த போராடியவள், ஓ, ஒண்ணுமில்ல என்க, ஏதாவது பண்ணுனா சொல்லு நவிமா
உனக்குள்ள புகுந்தா உனக்கு என்ன பண்ணுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும் என்றான். இதே வரிகளை அவள் முன்பே கேட்டிருக்கின்றாள். ஆனால் அந்த தோரணைக்கும் இந்த தோரணைக்கும் எத்தனை வித்தியாசங்கள்! அதில் வெறுப்பும் சலிப்பும் இருந்திருக்க, இதிலோ ஆற்றாமையும் பதைபதைப்பும் அல்லவா உள்ளது. அவள் கண்ணீரை சிந்தாமல் இருக்க, கண்களை இறுக மூடிக்கொண்டு, முகத்தை ஒரு கழித்துக் கொள்ள, மிக மென்மையாய், பரிவாய் அவள் தலை கோதியவன், மனசுல எத்தனையோ தாங்க முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும் கூட, வெளிய சிரிச்ச போல இருக்கிறது தனி கலைதானாம். அதுல என் பொண்டாட்டி கை தேர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான். அடுத்த கட்ட கட்டுப்பாடாய் இதழ் கடித்து தன்னை கட்டுப்படுத்தியவள் மேலும் விழிகளை அழுந்த மூட, கஷ்டங்களும் நெகிழி குப்பைகளும் ஒண்ணுதான் நவிமா, உள்ள சேக்க சேக்க மக்கி போகாது, மூச்சடைக்கும் என்றான். ஏங்க ப்ளீஸ் என்று கரகரத்த குரலில் அவள் கெஞ்ச, தனது ஆறுதல் அவளை வெடிக்க வைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து தலையை மெல்ல கோதினான். அவள் கண்ணீரை கட்டுப்படுத்துவது அவளுக்குதான் மேலும் ரணத்தை கொடுக்கும் என்று உணர்ந்தவன், மா என்று அழைக்க, அவன் புறம் திரும்பியவள் கட்டுப்படுத்த இயலாது அவன் மடியில் முகம் புதைத்து அழுது விட்டாள். அவளையே கலக்கமாய் பார்த்தவன் எதுவும் பேசவில்லை. அதே நேரம் அவள் தலை கோதுவதையும் நிறுத்தவில்லை. நான் நான் பாரம் பாரந்தன என்று அவள் திக்கித் திணற, இந்த பதிவை பார்த்திருந்தவன் அதன் வெளிப்பாடுதான் என்று நினைத்துக் கொண்டான். அப்படின்னு நீ நினைக்கிறியா என்று அவன் வினவ, நினைக்கத் தோணுதுங்க என்றாள். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிவிடுகின்றாய். உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் வலிமையானவன் ஆவாய். இது விவேகானந்தர் சொன்னது நவிமா. யாரோ சொல்றாங்க பேசுறாங்கன்னு நீ ஏன் வருந்தணும்னு கேட்க மாட்டேன். 3வது மனுஷனாவே இருந்தாலும் நம்மள தப்பா ஏதாவது பேசிட்டா நம்ம மனசு அத ஜீரணிக்க முடியாம தவிக்கும். நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கம், அத பத்தி நாம சிந்திக்க சிந்திக்க நாம அப்படிதானோன்னு யோசிக்க வச்சு அப்படிதான்னு நம்மள நம்ப வச்சுடும். சங்கடமான வார்த்தைகள ஏத்துக்கவும் சொல்லல, மறக்கவும் சொல்லல என்று அவன் கூற, விசும்பிக் கொண்டே அவனை குழப்பமாய் நிமிர்ந்து பார்த்தாள். கடக்கதான் சொல்றேன் என்று அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தபடி கூறியவன், எல்லாருக்கும் சின்ன வயசுல கீழ விழுந்து அடிபட்ட தடம்னு ஏதாவது இருக்கும் நவிமா. கண்டிப்பா நாம கதறும் அளவு ஒரு வலியில அந்த அடி இருந்திருக்கும். அந்த வலிய ஏற்க முடியாது. அதோட தழும்பு அத மறக்க விடாது. ஆனா இப்பவும் அதே வலி இருக்குமா? ஏன் இல்ல? அத நாம கடந்து வந்திருப்போம். இப்படி ஒவ்வொரு காயத்துக்கும் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்த நீட்டிக்கிறதும், குறுக்குறதும் நாம குடுக்குற மருந்துல தான் இருக்கு என்று கூற, விழிநீர் வடிய அவனை வியந்து பார்த்தாள். மெல்ல மெல்ல அந்த விசும்பல் ஒலியும் கண்ணீர் துளிகளும் தாமாய் நின்று போக, கருவிழிகள் அலைப்பாய்ந்து யோசனை முகத்துடனே அவன் மடியில் தலை சாய்த்திருந்தாள். அவனும் விடாது அவள் சிகை கோதிக்கொண்டே இருக்க, மீண்டும் விழி சொருகி உறக்கத்தின் பிடிக்குள் சென்றாள். அவளை கட்டிலில் வாகாய் படுக்க வைத்தவன் கல்லூரி வேலைகள் சிலவற்றை முடித்துவிட்டு அவளை எழுப்பி மருத்துவமனை கூட்டி சென்றான். சாதாரண காய்ச்சல்தான் என்று கூறிய மருத்துவர் அவள் முகம் கண்டு, மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, எதுவும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல, சரியாகிடும் என்று கூறி மருந்துகளை எழுதி கொடுத்தார். வெளியே வந்தவள் முகமே சோர்வாக இருக்க, அவளுடன் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தவன் தனது அலைபேசியையும் காது கேள் பொறியையும் எடுத்து இணைத்தான். அதில் ஒன்றை அவள் சுதாரிக்கும் முன் அவளது வலது காதிலும் மற்றொன்றை தனது இடது காதிலும் போட்டவன், என் ராசாவே உன்ன நம்பி என்ற பாடலை ஒலிக்க விட்டான். சட்டென அவனை திரும்பி பார்த்தவள் இதழ் மடித்த சிரிப்போடு அவன் புருவம் ஏற்றி இறக்கவும், மெலிதாய் சிரிக்க, பஸ்ல நான் டிரைவரை போட சொல்லிருப்பண்டா என்றான். அதில் மீண்டும் சத்தமின்றி பக்கென்று சிரிப்பை சிந்தியவளின் சோர்வுற்ற முகம் கூட புன்னகையில் மிளிர்ந்தது. அவள் மூக்கை வந்து இம்சிக்கும் இந்த கற்றை முடியை அவள் காது மடலில் சொருகியவன், அழகா இருக்கமா என்க அவனை திகைத்து விழித்தாள். ஐ மீன் சிரிச்சா அழகா இருக்கன்னு சொல்றேன் என்று அவன் கூற, மெல்லமாய் மிக மிக மெல்லமாய் அவள் இதழ்கள் விரிந்தது. அந்த ஒற்றை புன்னகை அவனுள் அலாதியான நம்பிக்கையை ஊன்றி அவளோடு இணக்கமாய் பழக அடி